இந்த பணத்தை நம்பி கொடுப்பாங்க சாமி. ஒருத்தர் கேட்குறாருன்னு சொல்லி நம்பி கொடுப்பாங்க, நம்பி கொடுத்து ஏமாந்துருவாங்க. அதற்கு வந்து தீர்வுகள் ஏதாவது இருக்கா சார்? கஷ்டப்படுறவங்களோட பணத்தையோ நம்பி கொடுக்குறவங்களோட பணத்தையோ ஏமாத்தணும் எவனும் உருப்படியாது. இப்போ நீங்கள் இத்தனை வருடம் பார்த்துட்டு இருக்கீங்க நாடி ஜோதிடம், நீங்களே பார்த்து அசந்ததில் சிக்கலான பிரச்சனையோட வந்து அவர்கிட்ட தீர்வு கொடுத்தது அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருக்குங்க? ஒரு இந்து பையன், ஒரு கிறிஸ்டியன் கேர்ள், இவங்க 2 பேரும் மதமார்கள்லாம் வந்துட்டாங்க. நடக்கக்கூடாது, அவரை கிறிஸ்டினா மாற சொல்லி இந்துவா மாற சொல்லி என்னென்னமோ நடக்குது. சரி, நம்மளது ஒரே மேட்டர் தான் நம்மளது. நான் என் நண்பர்கள்கிட்ட சொன்னேன், டேய் வயசான காலத்தில் நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், தப்புக்கெல்லாம் ஏதாவது பரிகாரம் இருக்கா, அது தீர்வு இருக்கா, அடுத்த பிரிவு வந்து அதுலேயாவது நல்லா பிறக்கணும்னு சொல்லி யாராவது வந்திருக்காங்களா சார்? ரொம்ப வெரி சாரி டு சே. இப்போ நீங்கள் இத்தனை வருடம் பார்த்துட்டு இருக்கீங்க நாடி ஜோதிடம், நீங்களே பார்த்து அசந்ததில் சிக்கலான பிரச்சனையோட வந்து அவர்கிட்ட தீர்வு கொடுத்தது அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருக்குங்களா நாடியில்? இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேஸ். இது வந்து ஒரு இந்து பையன், ஒரு கிறிஸ்டியன் கேர்ள், இவங்க 2 பேரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க. அப்போது அந்த பையனோட அம்மாவை பார்க்கும்போது நான் சொல்லுவேன், இது என்னமோ அம்மா அவங்க பையன் வந்து சிஸ்டர்னு கூப்பிட்டுருக்குறான், இது சிஸ்டருக்கு மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்பேன். அந்த அம்மா நம்ம வேறு ஒரு துறையை சேர்ந்துருக்கிறோம்ல, உங்களுக்கு எல்லாமே சந்தேக பார்வையே பார்ப்பீங்க சார், உங்களுக்கு வேலையே இல்லை சார்ன்ட்டு போயிட்டே இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் வந்தாங்க கிட்ட, அது ஜாதகம்லாம் வேறு பார்ப்பாங்க கிட்ட. ஜாதகம்லாம் பார்த்து என்னை வேறு குருன்னு வேறு கூப்பிடுவாங்க. நீ என்னை குருன்னு கூப்பிட்றதாலும் நல்லா தான் இருக்குது, நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரலன்பேன். இல்லை எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு மாதிரி தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம், இருந்துட்டு போட்டோம், ஒருவேளை நம்ம பார்வை தப்பாக இருக்கலாம், என்னைக்கு இருந்தாலும் எதாக இருந்தாலும் சுற்றி நம்மகிட்ட தான் வந்து நிற்கும் அப்படின்னு நினச்சி விட்டேன். ஒரு நாள் வந்து சொன்னாங்க, இல்லை நீங்கள் சொன்னதான் கரெக்டு. அப்போ இந்த பையன் அந்த பொண்ணை தான் லவ் பண்ணுறோம், நாம கல்யாணம் பண்ணோம், பண்ணி வச்சுருங்க அப்படின்னு. இல்லை பொண்ணோட அப்பா ஒத்துக்க மாட்டேன்றாரு. பொண்ணோட அப்பா ஒத்துக்க மாட்டேங்கிறார். அவர் கிறிஸ்டியானிட்டியில் தீவிரமான கிறிஸ்டியன். இல்லைம்மா அது நாடி படித்து பார்த்து நல்லபடியாக நடக்கும், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி நாடி பார்த்தீங்க? ஆமாம்மா, நடக்கும்னு தான் வந்துடுச்சே, நடக்கும்னு வந்துடுச்சே. ஆனால் வந்தபோது அதில் இன்னொரு விஷயம் ஒன்று வந்துச்சு. அவங்க 2 பேரும் வெளிநாடு போயிடுவாங்க அப்படின்னு வந்துச்சு. சார், ஒரு இப்போ நடக்குது யுத்தம், அதை விட பயங்கரமாக நடந்தது சார். அப்போ யுத்தம் அவங்க 2 பேர் வீட்டுக்கும். அவங்க நம்பிக்கையாக இருந்திருக்காரு சொல்கிறப்ப. இல்லை ஒரு பக்கம் மதமார்கள்லாம் வந்துட்டாங்க, நடக்கக்கூடாது, அவரை கிறிஸ்டினா மாற சொல்லி இந்துவா மாற சொல்லி என்னென்னமோ நடக்குது. சரி, நம்மளது ஒரே மேட்டர் தான் நம்மளது. நான் என் நண்பர்கள்கிட்ட சொன்னேன், டேய் கல்யாணத்துக்கு இன்விடேஷன் பண்ணால் நமக்கு பிரியாணி இருக்குது, இந்து மரப்பட கல்யாணம் நடந்தால் பிரியாணி கிடையாது, நான் வச்சுங்க, கிறிஸ்துவ மரப்படி நடந்தால் பிரியாணி இருக்குது, கண்டிப்பாக போயிடண்டா அப்படின்ட்டு ஒரு காமெடியாக சொன்னேன். ஒரு அந்த நாளும் வந்தது. எங்கள் அதிர்ஷ்டம் பாருங்கள், 2 முறைப்படியும் திருமணம். சரி போயிட்டோம், திருமணத்துக்கு போயிட்டோம். போனால் அங்கே வந்து அவங்க பொண்ணோட அப்பா ஸ்ட்ரைக் பண்ணிட்டார். நான் பொண்ணுக்கு அப்பாவாக கையெழுத்து போட மாட்டேன்ட்டார். அவர் கடைசி ஆயுதம் அது ஒன்று. என்னடா அது பண்ண போகிறான்னு நான் டக்குன்னு அந்த பாதிரியார் யார் அந்த இருப்பாங்க, அவன் சொன்னாங்க, இல்லை யார் வேணாலும் அப்பான்ற ஸ்தானத்துக்கு வரலாம் வாங்கன்னா. அங்கே ஒரு கிறிஸ்தவ நண்பர் இருந்தார், நான் வந்து கையெழுத்து போடுறாங்க அப்படின்னு அவருக்கு உட்காந்து கையெழுத்து பண்ணி இது வந்து நடந்து ஒரு 10 வருஷம் இருக்கும். இன்றைக்கி வந்து அமெரிக்காவில் ஒரு ஸ்டேட்டில் ஐ திங்க் சாண்டியாகோன்னு நினைக்கிறேன் அந்த ஊர் பேர். அந்த ஊரில் ஒரு மிகப்பெரிய பணக்காரனாகிறாங்க, அந்த ஃபேமிலி மிகப்பெரிய பணக்காரங்க 2 பேரும். இதெல்லாம் பெரிய விஷயம் சாமி, நாடியில் இப்படியெல்லாம் வர்றதுன்னா பெரிய விஷயம். மிகப்பெரிய பணக்காரங்க இருக்காங்க. ஆனால் பரிகாரம்லாம் எதுவும் சொல்ல, இது நடக்கும் அவ்வளோதான், நடக்கும். கடல் கலந்து போயிடு. அந்த ஃபேமிலியை நான் பார்ப்பேன், அடிக்கடி பார்ப்பேன். 2 குழந்தைகள் வேறு, அழகான குழந்தைகள் வேறு. இப்போ கண்டிஷன் நீங்கள் பெட்ரோலோட கண்டிஷன் நீங்கள் கேட்கலையே, மாறி போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. யார் வேணான்னாரோ அவரும் போயிட்டு தான். இப்போ நம்ம நடுவில் நின்று அட்வைஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, இப்போ நம்ம தான் போகிறதில்ல, போக முடியாது. இப்போ இந்த பதிவு நடந்துட்டு இருக்கும்போது கூட அவங்க ஃபேமிலியில் ஒருத்தர் அங்கே இருக்கிறாங்க.
2 பெற்றோர்களும் ஒரு பெற்றோர் அங்கே கேம்பில் இருக்காங்க. சூப்பர் சூப்பர். இதெல்லாம் நாடியோட சுவாரஸ்யம் தான் அது. இல்லை, எனக்கு அது ரொம்ப, அதாவது இது மகிழ்ச்சியான ஒரு விஷயமா தான் நான் கருதுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, மனசில் ஒருத்தரை வச்சுட்டு இன்னொருத்தரோட வாழ முடியாதுல்ல. அது ஒன்று நடக்கும்னா நடந்தானே ஆகும், வேற என்ன பண்ண முடியும்? சோடியிலே வந்துட்டுனா அது அப்படித்தான் நடக்குதே. மிகப்பெரிய மகிழ்ச்சியாக தானே. அதை விட அங்கே போய் கெட்டு போயிருந்தாங்கன்னா நம்ம வருத்தப்பட்டிருப்போம். ஆமாம். நம்ம ஊரில் சாதாரணமாக நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான காலேஜில் படித்த ஒரு தம்பி, அதே காலேஜில் படித்த அந்த பாப்பா இன்றைக்கி வந்து அமெரிக்காவில் ஒரு, நான் கம்பெனி பேர் சொன்னால் எல்லாருக்குமே தெரிஞ்சு போடும் அந்த ஃபேமிலி யாருன்னு. அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணி இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு ரியல் எஸ்டேட்டு பண்ணக்கூடியது. அந்த ஊர் சிட்டிசன்ஷிப்பே கிடச்சி போச்சு. 2 குழந்தைகளும் அந்த ஊர் பிரஜைகளாக இருக்காங்களே. இதே மாதிரி சாமி இந்த பணத்தை நம்பி கொடுப்பாங்க சாமி. ஒருத்தர் கேட்குறாருன்னு சொல்லி நம்பி கொடுப்பாங்க. நம்பி கொடுத்து ஏமாந்துருவாங்க. பணம் வச்சுருந்தாலும் அவர் தரமாட்டார். ஒருவேளை அவர் பணம் வந்திருக்காது, இல்லை நம்ம முடியலைன்னு சொல்லி ஏமாற்றிட்டான்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி வந்து நம்ம அகத்தியர்கிட்ட கேட்டிருப்பாங்களா, ஐயா அப்படி நடந்து போச்சு, எனக்கு ஒரு வழிகாட்டுங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதற்கு வந்து தீவுகள் ஏதாவது இருக்கா சார்? இது ரொம்ப ரொம்ப சிறப்பான கேள்வி நீங்கள் கேட்குறது. இதுக்கு பல எக்ஸாம்பிள் இருக்குது. 2 பெரிய மனிதர்கள் பண்ணது. என்னுடைய வரலாற்றில் நான் பார்த்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளை சொல்கிறேன். பேர் மட்டும்தான் என்னால் சொல்ல முடியாது. சொல்ல வேணாம். ஒரு கேரக்டர் இருந்தார் சென்னையில். அவர் தெரியாதவர்கள் இருக்க முடியாது. அவர் வந்து ஒரு பார்சி இனத்தை சேர்ந்தவர். அவருடைய மோடஸ் அப்பரண்டி அப்படின்னு சொன்னால், மோடஸ்னால் அவருடைய ஸ்டைல். என்ன பண்ணுவார்னா, இந்த அரசியல்வாதிகள் வீடு, அப்புறம் பெரிய அதிகாரிகள் வீடு, இப்படியே போயிட்டு அப்படியே ஓரமாக நிற்பார். நின்னவுடனே ஏதோ 2 நாள் 3 நாள் நிற்கிறாங்களே என்னென்னு பார்த்தோன்னா, அவர் ரகசியமாக, ரொம்ப ரகசியமாக பேசுவார். பேசுறது வெளியே தெரியாது. அவர்கிட்ட இருக்க இந்த கணக்கில் வராத பணங்கள், இல்லை கணக்கில் இருக்கக்கூடிய பணங்களை கொண்டு போயிட்டு அதிகமான வட்டி கொடுக்குறேன்னு சொல்லுவார். நல்லா கேட்டுக்குங்க, ஒவ்வொரு பாயிண்ட்டு இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அந்த பணத்தை வாங்கிட்டு போயிட்டு வச்சுப்பார். வச்சுட்டு கரெக்டாக அந்த டேட்டில் வட்டி கொடுத்துருவார். நானே கூட மறந்து போயிருக்கேன் அந்த ப்ரெசிஷன், அந்த டேட். அவர் வந்தால் நீங்கள் அந்த டேட் 27ஆம் நான் நீங்கள் அன்றைக்கி பார்த்துக்கலாம் கேலண்டரில். அவரோட ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ணுவார். ஆமாம். ஆனால் அந்த பதவி காலம், நீங்கள் ஒரு அமைச்சர்னு வச்சிங்களேன், உங்கள் பதவி காலம் முடிஞ்சோடனே அவருடைய பிஹேவியர் மாறும். அது அந்த அதிகாரியோட பதவி போனோன்னா பிஹேவியர் மாறும். இது கம்ப்ளைண்ட்டாக வரும். ஆனால் அவருக்கு வந்து தொடர்புகள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தொடர்புகள் எல்லாமே. சில காசோலைகள்லாம் காமிப்பார். அந்த காசோலைகள் பார்த்தா பல அமைச்சர்கள், பல முதல்வர்கள் கொடுத்த காசோலைகள்லாம் இருக்குது. நான் கன்னடா பார்த்துருக்கேன். நாடே திரும்பி பார்க்கக்கூடிய முதல்வர்கள் கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு ஒன்று அந்த நம்மளுக்கு அப்போ ஒரு சிறு வயசுன்னு வச்சுக்கலாமா, ஒரு 40s, ஒரு 50s, 35 அந்த ரேஞ்சில் இருக்கும்போது நம்மளுக்கு ஒன்று பிரமிப்பே தான் இருக்கும். அப்புறம் வந்து ஒரு பிரபல நடிகரை சொல்லுவார், அவர் என் வீட்டில் தான் தங்குவாரும்பார். இன்றைக்கும் சென்னையில் ஐகானிக் பிளேஸில் அவரோட வீடு இருந்தது, இப்போ இல்லை. ஆனால் செந்தில் நம்ப மாட்டீங்க, ஒரு முறை அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருந்தார். அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போனோன்னா அவருடைய பெட்ரூம், அதில் உட்கார வச்சுட்டு கட்டலில் உட்கார வச்சுருந்து என்னை கட்டலில் சும்மா அமருங்கன்னாரு. பட்டன்லாம் வந்துட்டு கட்டில் மேலே புதுக்கையில் வந்து எல்லாம் மாயாஜாலமாக இருக்குது. அப்போ என் கூட வந்த என்னோடய இனிய நண்பர் ஒருத்தர் வந்தார். அவர் ஒன்று பேசிட்டு இருந்தோம். சுத்தமாக வாஸ்தே சரியில்லை அந்த வீட்டில். நான் வெளியே வந்தோன்னு சொன்னேன், நண்பா இந்தால ரோட்டுக்கு வந்துடுவான் அப்படின்னு. என் நண்பர் வந்து என்னை அடிக்காத குறை, ஏன்னா அவனுக்கு அவ்வளோ உரிமையான ஒரு நண்பர் எனக்கு. ஏன்டா நீ முட்டாளாடா நீங்கள் கேட்டார். இல்லை என்ன சொல்கிறீங்க, ஏன் அவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்னு கேட்டேன். தங்கத்தில் ஸ்பூனில் உனக்கு டீ போட்டு ஜூஸ் போட்டு இப்போ டீயெல்லாம் கொடுக்குறான், தங்க கப்பில் நீ குடிச்சிட்டு வந்து ரோட்டுக்கு வந்துடுவான்ற. உட்காந்து சாப்பிட்டா கூட அவனால் வந்து இது பண்ண முடியாது அப்படின்னாரு. சரின்னு விட்டுட்டேன் நான். ஆனால் எனக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருந்துச்சு. எப்படியோ பிடிச்சி அவருடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு எனக்கு தெரிஞ்ச ஜாதகத்தை 4 வருஷம் பார்த்துட்டு ஜீவனாளில் பார்த்தா பிச்சை எடுப்பான்னு வந்துச்சு சார். ஐயோ என்ன நம்ம வேற சொன்னோம், நம்பால் வேறு அவனுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாரு, பிச்சை எடுப்பான்னு வந்துருக்குது. ஐயோ இது என்ன ஒன்று அமைதியாக பார்க்கலாம், வாட்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு நாள் எதேச்சியாக சார், ரொம்ப எதேச்சியாக, இதுக்கு வந்து காரணமே என்னால் சொல்ல முடியாது. இது நான் வந்து
ஒரு சின்ன இது கூட மாற்றலை, அப்படியே சொல்கிறேன். எதேச்சியாக க்ரைம் பிரான்ச்சுக்கு போகிறேன். அப்போ என் நண்பர் ஒரு காவல்துறை அதிகாரி, வாங்க சார், பாருங்கள் சார் யாரை கூட்டு வந்து உட்கார வச்சுக்கிறேன் பாருங்கள் சார்னாரு. ஓ இன்னையா இவரை கூட்டு வந்து உட்கார வச்சுக்கிறீங்க அப்படின்றேன். கீழே சார் தரையில் உட்கார வச்சுக்கிறாங்க. யாரை? புருஷன் பஞ்சாயத்து 2 பேரையுமே. அந்த அம்மா போட்டிருக்க வயிறம் அந்த போட்டிருக்க காலத்தில் பார்த்தா கண் கொண்டு பார்க்க முடியாது. அடன்னு சொல்லிட்டு என்ன இருந்தாலும் நான் வீட்டில் சாப்பிட்ருக்கோம் நம்மன்னு சொல்லிட்டு, என்ன பார்த்தியா ரீசன் கேட்டால், இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய வக்கீலை ஏமாத்திருக்கார் அவர். சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற நீதிபதிகளை அந்த வக்கீலை பார்த்தா அவர் வந்து நின்னார்னா என்ன உங்களுக்கு இவங்களால யூகிக்க முடியுது. ஒன்று பேரே சொல்கிறேன், தைரியமாக சொல்கிறேன், ராம் ஜெத்மாலினி. அந்த வக்கீலே ஏமாத்தாண்டாள். அந்த ஆள் பார்த்தான், மகனே அவனை விடக்கூடாதுன்னு சொல்லி பொட்டாம் கம்ப்ளைண்ட்டை ஆர்டரை வேணும்ட்டான். இது யாருக்குமே தெரியாது சார், இது யாருக்குமே தெரியாது. பிடிச்சி வந்து வச்சு உட்கார வச்சிட்டாங்க. எனக்கு மனசே கேட்கல. அப்புறம் ஒரு நல்ல உயர்ந்த காவல்துறை அதிகாரி நண்பர், நான் போய் சொன்னேன்ப்பா வாழ்ந்தவன்ப்பா, அவனை பிடிச்சி உள்ள தள்ளிட்டீங்கன்னா செத்தே போடுவான் அப்படின்னு. செந்தில், யூ ஓன்ட் பிலீவ், அந்த கமிஷனர் நல்ல மனுஷன், சரி ஏதோ ஒன்று பண்ணி ஒரு அரெஸ்ட் காமிச்சு மெடிக்கலாக போட்டு உள்ளே வைங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவன் திரும்பி வருவான்னு பார்த்தேன் சார். கெட்ட நேரம் வந்தால் என்ன பார்த்தீங்களா? கெட்டது தான் நடக்கும் சார். டெல்லியிலேருந்து ஆர்டராக வாங்கி அனுப்புகிறார் சார் அந்த சீனியர் அட்வொகேட். கடைசியில் நான் கண்ணில் பார்க்கல, கடைசியில் நான் கேள்விப்பட்டேன் என்னென்னா இன்சால்வன்சி கொடுத்துட்டாரு. எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிடுவாங்கல்ல இன்சால்வன்சி. அவருக்கு இது நல்லா கேட்டுங்க, அவருக்கு தோஸ்த் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஒரு ராஜா என்று அழைக்கப்படக்கூடிய அளவுக்கு பெரிய ஒரு கேரக்டரு. அவருக்கு அதை தனியாக பின்னாடி வருது. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அட்டகாசங்களும் ஒன்றா தான் பண்ணுறது. இந்த காசை வச்சுக்கிட்டு இந்த ஆள் என்னன்னா வீடெல்லாம் விற்றுட்டு கொடுத்துட்டு வீடெல்லாம் எல்லாம் பிடிக்கிட்டாங்க. இட்ஸ் நாட் அ கொஸ்டின் ஆஃப் கொடுத்தாலும் கூட பிடுங்கி ஏழை விட்டு எல்லாத்தையும் கடன் கொடுத்தவன்லாம் எடுத்துட்டான். கடைசியில் கடலூர் பக்கம் எங்கேயோ ஒரு ஹோம் ஃபார் ஏஜில் போய் அனாதையாக செத்தாரான். சாருக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு, அந்த தம்பியை பார்த்தா கொஞ்சம் சொல்லுங்கள், அவர் சொன்ன அந்த வாஸ்து ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்படி என்ன சார் வாஸ்து அப்படிங்க? கரெக்டாக பெட்ரூமுக்கு நார்த் ஈஸ்டில் டாய்லெட்ஸ். அதான் டாய்லெட். நான் சொல்கிறேன் அந்த ஆள்கிட்ட, இது இருந்தால் ஒரு நாள் இந்த வீட்டை விட்டு காலை இன்றைக்கும் நாளைக்கும் அந்த ஏரியா பக்கம் போனால் அந்த பழைய அந்த வீடு இருக்கான்னு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி 20 நாளைக்கு முன்னாடி போயிருந்தேன். 10 நாளைக்கு முன்னாடி டிரைவர்ஸ்கிட்ட சொன்னேன், பாப்பா அந்த ரோடு வழியை பார்க்கலாம் அப்படின்னு. அந்த வீடு இருந்த இடமே இழுத்துருது, இடிச்சிட்டு இப்போது ஃப்ளாட்ஸ் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் பேரை போட்டு பேங்கர்ஸ்னு போட்டிருப்பார். அதாவது நம்ம 32 வயசில் பார்த்த ஒரு கேரக்டர் கரெக்டாக ஒரு 25 வருஷத்தில் 0 ஆயிடுச்சுன்னா அதுதான் சார். இதுக்கு நீங்கள் கேட்ட கேள்வியை தெரியுதா? பணம் ஒருத்தன் நம்பி கொடுக்குறான், நீ பொய் வார்த்தை சொல்லி வாங்கிட்டு கொடுக்கல அப்படின்னா அதனுடைய கடவுள் வாங்கி கொடுக்குற வழி முறைகள்லாம் அவர்கிட்ட அப்போது நான் சொல்லுவேன், நாடி போய் பாருங்கள் சார். நம்மக்கிட்ட பார்த்த சரி பண்ணுங்க, எனக்கு அதெல்லாம் வேணாம் சார். இது வந்து இந்த பதிவை பார்க்கறக்கூடிய அந்த ஜனங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் யாரை பற்றி பேசுகிறோம். ஒரே பையன், அந்த பையனை டிசோன் பண்ணிட்டு போயிட்டான். உன்னுடைய சங்காசமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளிநாட்டுக்கு போயிட்டான். ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு எங்கே இருக்குன்னு தெரில. ஆனால் வந்து அவர் இருந்த கான்டாக்ட்ஸ், அவர் சொன்ன கான்டாக்ட்ஸ் எல்லாம் உண்மையாக இருந்து அவர் உண்மையாக இருந்திருந்தால் இன்றைக்கி ஒரு இந்திய அரசியலில் ஒரு மிகப்பெரிய கேரக்டர் இருந்துடும். இது ஒன்று. இவரோட சேர்ந்து அந்த இணைந்து செயல்பட்ட அந்த ஒரு மிகப்பெரிய ராஜா மாதிரி இருந்த ராஜாவே என்று அழைக்கப்பட்டவரை அவருடைய இறுதி காலம் பார்த்திங்கன்னா ரொம்ப அநியாயம். அது கண்கொண்டு பார்க்க முடியாது. அந்த ஊர்வலம் நார்மலாக அந்த ஊர்வலம்னா 2 மணி நேரம் ஆயிருக்கணும்.
ஒரு இடத்த கிராஸ் பண்ணுறக்கு ம். மொத்தமே ஒரு 20 நிமிஷத்தில் முடிஞ்சு போச்சு. அதில் என்னென்னா, அவர் கட்டின வீட்டில் அவரே உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை கொண்டாட்டார் கடவுள். ம். 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 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம யாரை பற்றி பேசுகிறோம், அவர் சுவிகாரம் எடுத்த மகனே அவர் எதிராக மாறிடுறான். மிகப்பெரிய செல்வம். ஆமாம். பல கல்வி நிறுவனங்களுக்கு சொந்தக்காரர். சொந்தக்காரர். புரியுது. ம். அவரே மருத்துவமனை வச்சுக்கிறாரு. ஆனால் இறந்தது அவர் மருத்துவமனையில் இல்லை. ம். இது எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இந்த அடுத்த கஷ்டப்படுறவங்களோட பணத்தையோ நம்பி கொடுக்குறவங்களோட பணத்தையோ ஏமாத்தணும் எவனும் உருப்படியாது. ம். ம். தைரியம் இருந்தால் அவங்க மளிகை கடைக்காரனுக்கு ஒரு 4 மாதம் நீங்கள் வந்து பாக்கி வச்சு பாருங்களேன், உங்கள் நிலைமை என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். சேலஞ்சிங்காக சொல்கிறேன். ம். உங்களுக்கு மளிகை கடைக்காரருக்கு 2000 ஆகுமா பில்லு, 5000 ஆகுமா, ஒரு 5 மாதம் நீங்கள் அவனுக்கு இல்லாத பாருங்கள், ரோட்டுக்கு வந்துருக்கீங்க. வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொன்னோம்னா. ஆமாம். ம். ஏன்னா அவன் தான் உப்பு கொடுக்குறான், ம். தண்ணி கொடுக்குறான், என்ன எண்ணெய் கொடுக்குறான். அவனுக்கு ஒன்றும் ரோடு இல்லை, உள்ளதான். ம். அதுனா பல பேர் பார்த்துருங்க. ம். சாமி, நீங்கள் சொன்னதை வச்சு கேட்குறேன். வயசான காலத்தில் நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், தப்புக்கெல்லாம் ஏதாவது பரிகாரம் இருக்கா, அது தீர்வு இருக்கா, அடுத்த பிறகு வந்து அதுலேயாவது நல்லா பிறக்கணும்னு சொல்லி யாராவது வந்திருக்காங்களா சாமி? இது அன்றாடம் 2 பேர் வர சமாச்சாரம். ம். ஏன்னா நீங்கள் சொன்னதுனால கேட்டேன். அவங்க 2 வயசான காலத்தில் அப்படி போயிட்டாங்கல்ல, இது மாதிரி யாராவது வந்திருப்பாங்க? ரொம்ப வெரி சாரி டு சே, ம். இதுக்கு பரிகாரமே கிடையாது. அப்படியா? உப்பை தின்னவன் தண்ணி குடிச்சு தான். தண்ணி குடிச்சு தான் ஆகணும். ம். ஒருவேளை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இதுக்கு பரிகாரம் ஒன்று இருந்துச்சுன்னு வச்சுங்க. எல்லாம் தப்பு செஞ்சுட்டு வந்து கேட்டு. ஆமாம். ம். இல்லை, மனசு உண்மையிலே வருந்தி தெரிஞ்சு வந்தால் கூட அது சொல்ல மாட்டாரா? வாய்ப்பே இல்லை. நான் நிறைய பேருக்கு மன வருந்தி திருந்தி எல்லாம் கேட்டுருக்குறாங்க. ஒரு ஒன்றும் அறியாத ஒரு ஒன்று அண்டி வந்த ஒரு பெண்மணியை நீ சின்ன கற்பழிச்சோ சிதைச்சிட்டீங்க. அந்த பொண்ணு அனாதை விட்டுட்டு நீ வந்து பாவ மன்னிப்பு கேட்ட கொடுப்பாங்களா? நம்ம இதில் கிடையாது. நம்ம இதில் நம்ம அகத்தியர் இந்து கலாச்சாரத்தில் கருட புராணத்தை படியும் சாமி. அந்த சட்டியில் நீ உன்னை வறுத்து எடுத்தாகணும். அதுக்கு ப்ரிவென்ஷன் என்ன அதை பாருங்க. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். நம்ம அது செய்யாமல் இருந்தால் தப்பு இல்லை. அது செய்யாததுக்கு என்ன பண்ணணும்? நல்லா உங்களோட தொடர்பு வச்சுக்கணும், இறை பக்தி வேணும், தர்ம சிந்தனை வேணும். புரிஞ்சுங்களா? புரிஞ்சு. தப்பு செய்யாதுங்கிறது தான் பெட்டருடைய. தப்பு செஞ்சுட்டு பாவ மன்னிப்பு கொடுன்னு நீங்கள் எந்த சட்டத்திலே அது இருக்கா? அதனால் இந்த கேள்விக்கு பதிலே தப்பு செய்யாது இருப்பது தான் சிறந்த பரிகாரம். தப்பு செஞ்சுட்டு வந்து கேட்காதீங்க. முடியாது, வாய்ப்பு இல்லை. பொய் சொல்லக்கூடாதுல்ல. நிச்சயமா சார். எனக்கு வரணும், இல்லை நிறைய ஐஸ்வர்யம் வரணும்னா அகத்தியர் ஏதாவது வழிமுறை சொல்லியிருக்காங்க. நான் உங்கள் வீடியோவில் பார்த்தேன். சரி கேட்டுருவோம் ஐயாட்ட.